Nokia for Education. Hi students, இன்னைக்கு HTML5 HTML பத்தில உங்களோட யூனிட் 5ல இருக்கிற HTML பத்தி பார்ப்போம். அதுல வந்து நாங்க போன கிளாஸ் HTML என்னன்னு சொல்லி அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டோம். அப்ப நாங்கள் இன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். உங்களுக்கு வந்து நாங்கள் போன கிளாஸ் வந்து முக்கியமான HTML பத்தின எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். அதனால வந்து அந்த பேசிக் விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் அதை தொடர்ந்து அடுத்ததா என்ன நடக்கும் அந்த ஸ்டைல் டேக் பார்த்து நாங்கள் இந்த ஸ்டைல் என்ன மாதிரி போடுறோன்னு சொல்லியும் பார்த்துனாங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பார்ப்போம். இது என்னன்னா ஒரு ஸ்டைல் டேக் தான். என்ன மாதிரி இருக்குது, ஃபொண்ட் சைஸ் கொடுத்து அந்த ஃபேஸ் கொடுக்குறது என்னன்னா ஃபொண்ட் ஸ்டைலா ஆல்ரெடி சொன்னான். ஃபொண்ட் ஃபேஸ் கொடுக்குறது இந்த ஸ்டைல், அந்த கலர் வந்து கிரீன் கொடுத்து ஸ்ரீலங்கான்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும் போன கிளாஸ் வந்தாங்களுக்கு என்னென்ன ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்றேன்னு சொல்லி. அதனால நான் இப்ப அடுத்தது இப்ப வந்து அதை கிரியேட் பண்ணி காட்டுறேன். மற்றது அதுல வந்து பிள்ளைகள் கலருக்கு நான் கிரீன் கொடுக்கலாம். மற்ற எனக்கு தெரிஞ்ச எந்த கலரும் கொடுக்கலாம். இப்ப பிளாக், yellow, ரெட், மெரூன் இப்படி எந்த கலரையும் பேர் இப்ப கலர் சம ஈக்குவல் போட்டுட்டு இன்வெர்டட் கமாக்குல பேராவும் கொடுக்கலாம். இப்ப நான் பாருங்க இப்படி ஒண்ணு கொடுத்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும், பச்சை கலர்ல அதான் கிரீன் கலர்ல சைஸ் 5 என்ற சைஸ்ல ஒரு ஃபேஸ், ஃபொண்ட் ஃபேஸ்னா ஃபொண்ட் ஸ்டைல் வெர்டானா என்ற ஸ்டைல்ல எனக்கு இந்த வெளுத்து வந்து எனக்கு கிடைக்கும். இதுதான் அந்த முறை. இதுதான் ஒரு ஸ்டைல் டேக், எப்படி ஒரு ஃபொண்ட் டேக்குள்ள ஒன்னு எப்படி கிரியேட் பண்ற முறை. ஓகே, இதை நாங்கள் செய்து பார்க்கலாம். இப்ப நாங்கள் வந்து ஒரு HTML இதை ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, நோட் பேடுக்கு வந்துட்டேன். நோட் பேட்ல என்னென்ன டைப் பண்றவங்களுக்கு தெரியும். என்னென்ன தொடங்கணும்னு அனுப்புவோம், HTML தொடங்குவேன். HTML தொடங்குவேன். HTML-க்குள்ள என்ன எழுதுவேன், ஹெட். ஓகே, ஹெட்டை வந்து நான் கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். உடம்பு HTML-க்குள்ள ஹெட். அடுத்ததா ஹெட்டுக்குள்ள என்ன வரும், டைட்டில் வரும். டைட்டில் நான் என்ன டைட்டில் வைக்க போறேன், TITLE டைட்டில். இதுக்கு வந்து நான் எக்ஸசைஸ் 1 வைக்கிறேன். சும்மா அதை இன்னும் வச்சுக்கொள்ளலாம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பேர். நான் சும்மா எக்ஸசைஸ் 1 வைக்கிறேன். இதுல வந்து டைட்டில் முடிக்கிறேன். முதலாவது டைட்டிலா முடிக்கிறேன்னா உனக்கு ஃபார்வர்ட்ஸ் இது முன்பக்கமா ஸ்லாஷ் போட்டு முடிக்கிறேன். அடுத்ததா என்ன, ஹெட் டேக்க முடிக்கிறேன். ஹெட் டேக்க முடிக்கிறேன். ஹெட் டேக் முடிஞ்சா எனக்கு என்ன அடுத்தது, தலை முடிஞ்சா அடுத்த பாடி தானே. அப்ப பாடி டேக்க தொடங்குறேன். பாடி டேக்க தொடங்கிட்டு பாடி டேக்குள்ள நான் அங்க படிச்ச ஃபொண்ட் சம்பந்தமா கொஞ்சம் டேக் படிச்சேனല്ലോ, ஃபொண்ட் சம்பந்தமா அந்த டேக்க பார்க்க போறேன். இப்ப பாருங்க, ஃபொண்ட் சம்பந்தமா இந்த டேக் படிச்சேன் நான். என்ன இப்ப இந்த டேக்க நான் அங்க கொண்டு வந்து போடுறேன். நீங்க டைப் பண்ணோன்னா நான் இங்க வந்து எழுதுறேன், பேஸ்ட் பண்றேன். ஃபொண்ட் சைஸ் 5, சைஸ் வந்து எங்களுக்கு இங்க வந்து 5 சைஸ்ல இருக்கணும். அந்த ஸ்டைல், ஃபொண்ட் ஸ்டைல் வந்து இந்த வெல்டானா இருக்கணும். கலர் வந்து கிரீனா இருக்கணும். என்ன சொல் அங்க எனக்கு இருக்கணும், ஸ்ரீலங்காண்ட சொல்லி இருக்கணும். ஃபொண்ட் டேக்க முடிக்கிறேன். ஃபொண்ட் டேக்க முடிக்கிறேன். இப்ப நீங்கள வந்து பொடிய முடிக்கிறேன். பொடிய முடிச்சிட்டு HTML முடிக்கிறேன். ஓகே, HTML முடிக்கிறேன். இப்ப இத சேவ் பண்றேன். என்னென்ன சேவ் பண்றேன், ஃபைல்ல போய் முக்கியமா சொன்னான் என்னென்ன சேவ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸசைஸ் டாட் என்ன பேருனாலும் கொடுக்கலாம். முக்கியமா என்ன போடணும்னா HTML போட்டு முடிக்கணும். முக்கியமா .html போட்டு முடிச்சு அதை நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்ப நான் அதை சேவ் பண்ணிட்டு முன்னுக்கு போறேன். இப்ப வந்து என்னோட டெஸ்க்டாப்ல வந்து அது சேவ் ஆகி இருக்கும். அதை வந்து நான் என்னுடைய ப்ரௌசர்ல நான் அதை ஓபன் பண்ணுவேன். சரியா, இப்ப எனக்கு இது இருக்குதுல்ல, இதை நான் வந்து சேவ் பண்ணி இருந்ததை இந்த ப்ரௌசர்ல, அதாவது உங்கள்ட்ட சில வேலை கூகுள் ப்ரௌசர் இருக்கும், என்னோட MSDN இருக்குது, சில வேலை ஒரு விதமான ப்ரௌசர்ஸ் இருக்கும், இல்லாட்டி இது இருக்கும், ஃபயர்வால், அப்படி ஏதாச்சும் உண்டு.
ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதுல போய் நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்டிய ஓபன் பண்ணி பார்க்கிறேன். வரேன். ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, இங்க பாருங்க. எக்ஸர்சைஸ் 1 என்ற தலைப்புல என்னண்டு நான் அங்க போட்ட ஸ்டைல ஸ்ரீலங்கான்னு சொல்லி டைப் பண்ணி வந்து டைப் பண்ணப்பட்டு எனக்கு வந்திருக்கு. ஓகே, இப்ப நான் திருப்பி அங்க போய் அந்த ஃபோன் ஸ்டைல மாத்துறேன். ஃபோன் ஃபேஸ மாத்துறேன். ஃபோன் ஃபேஸ் வந்து பாமினின்னு வைக்கிறேன்னு பாப்பேன். பாமினி. அதுவும் ஒரு ஃபோன் ஃபேஸ் தான். ஃபைல்ல போய் சேவ் பண்றேன். இல்லாட்டி கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் ஓகே. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் ஓகே. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு திருப்பி இந்த ப்ரௌசருக்கு வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. பாருங்க ஃபோன் ஸ்டைல் மாறுது. நான் அதை எடுக்கல பாமினிய. ஓகே, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு ஸ்டைல் கொடுப்போம். ஏரியல்னு கொடுப்போம். ஏரியல் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல். ஃபோன் சைஸ 15ன்னு கொடுக்குறேன். 15 சேவ் பண்றேன். ஷேர் ஸ்கிரீனுக்கு போறோம். இப்ப நான் ஷேர் பண்றேன் உங்களோட அத. இப்ப பாருங்க ஃபோன் சைஸ் கூடிடு. ஓகே, இது நாங்கள் ஆல்ரெடி படிச்சது. உங்களுக்கு இப்ப சில பேர் புதாக்கள் இருக்கிறபடியே நான் ரிவைஸ் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளவுதான். மற்றபடி இது ஆல்ரெடி நாங்கள் படிச்சது. அடுத்ததா வந்து இது ஒரு விஷயம். அடுத்ததா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இதுக்கு அடுத்ததா நாங்க படிக்க போறது வந்து அலைன்மெண்ட். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னான். பேராகிராஃப் அலைன்மெண்ட் லெஃப்ட், சென்டர், ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை. உங்களுக்கு எக்ஸாம்லயும் கேட்கலாம் எத்தனை விதமான அலைன்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டா லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். நீங்கள் இது ஒரு ஹெடிங்கோ அதுகளுக்கும் கொடுக்கலாம். ஹெடிங்கோ பொதுவா சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு. இங்க நான் ஒரு பேராகிராஃபுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, வளமையா ஒரு வேர்ட்ல என்ன மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? அடுத்ததா பிடெக்ல உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்லி தரணும். இப்படி ஒரு அண்ட் சைன் போட்டு, அண்ட் சைன் தெரியும் தானே உங்களுக்கு? அண்ட் எழுதுவீங்க. அண்ட் சைன் போட்டு என்பிஎஸ்பி என்று போட்டா என்ன அர்த்தம் என்று விளங்கணும். இப்ப என்பிஎஸ்பி என்று போட்டா என்ன அர்த்தம்டா நான் பிரேக்கபிள் ஸ்பேஸ். அதாவது ஸ்பேஸ் விடுறதுக்காண்டி இந்த இடம் விடப்படும். இப்ப HTML வந்து நான் இவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி, இந்த ஸ்பேஸ் பார் அதுங்களோட கீபோர்ட்ல இடைவெளி விடுறதுக்கு ஒரு நீட்டு பார் இருக்கும், ஸ்பேஸ் பார். அதை தட்டி 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 ஒரு பெரிய இடைவெளி விட்டாலும் அங்கட ப்ரௌசர் வந்து அது ஒரு இடைவெளியா தான் எடுக்கும். நாங்க தவறுதலா விட்டுட்டோம் நினைச்சிட்டு அது எடுக்காது. அதுக்காண்டித்தான் இது பயன்படுத்தப்படும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த நோட்பேடுக்கு போறேன். நோட்பேட்ல போய் இது இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பந்தி டைப் பண்றேன்னு வைங்களேன். சென்டர்ல டைப் பண்றேன்னா என்னது பி, பேராகிராஃப்க்கு பி டேக், அலைன்மெண்ட்டுக்கு என்ன டேக் பார்த்துனாங்க? எலைன் அண்டு போடலாம். ஓகே, அப்ப நான் இந்த நோட் பேடுக்கு போய் பி எலைன் ஈக்குவல் சென்டர். ஓகே, சென்டர்னு போட்டுட்டா அந்த பேராகிராஃப் ஒன்று சும்மா டைப் பண்றேன். This is my first paragraph. ஓகே, എന്നിട്ട് பேராகிராஃப் டேக்க முடிக்கிறேன். ஓகே, இங்க வந்து நான் இந்த மைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் இடையில ஒரு கொஞ்சம் கூட இடைவெளி விடுறேன். பாருங்க, ஒவ்வொரு இடைவெளி விட்டுட்டேன். தெரியுதானே? இடைவெளி விட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் இந்த ப்ரௌசருக்கு போறேன். நான் ஓபன் பண்ணிருக்கிற ப்ரௌசருக்கு போறேன். அங்க போய் இந்த ப்ரௌசர்ல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கிறேன். பாருங்க, இதுல இடைவெளி வந்திருக்கா? கூட இடைவெளி, நான் விட்ட இடைவெளி வந்திருக்கா? இல்ல, ஒரு ஸ்பேஸ் தான் வந்திருக்கு. பாருங்க, நான் விட்ட அளவுக்கு நிறைய இடைவெளி வரையில. நான் ஃபont சைஸ கூட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காண்டி ஃபont சைஸ கூட்டுறேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்றேன். சைஸ் பேராகிராஃபுக்கு சைஸ் எடுக்கல.
அப்ப நான் இல்ல font ரெண்டு போட்டேன் ஒரு font tag தொடங்கி உள்ளுக்குள்ள paragraph tagக்குள்ள ஒரு font tag தொடங்குறேன் அந்த சைஸ கூட்டுறக்காண்டி அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்ன்றதுக்காண்டி ஒரு paragraph tagக்குள்ள ஒரு font tag தொடங்குறேன் சரியா paragraph tagக்குள்ள ஒரு font tag தொடங்கி இஞ்சால வரணும் உங்களுக்கு ஒரே லைன்ல காட்டுறதுக்காண்டி செஞ்சிருக்கிறேன்னா நீங்களும் அப்படி செய்யறதில்ல அழகா செய்யணும் நான் உங்களுக்கு ஒரே லைன்ல எல்லாத்தையும் காட்டுறதுக்காண்டி இப்படி செய்யறேன் சேவ் பண்ண நீங்க பாருங்க paragraph tag தொடங்கி இருக்கிறேன் paragraph tag முடிச்சிருக்கிறேன் அதுக்குள்ள ஒரு font tag தொடங்கி இருக்கிறேன் சும்மா தான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தெரியணும் எடுத்துட்டதுக்காண்டி font tag முடிக்கிறேன் இங்க வந்து this is my first paragraph என்றால் இந்த வசனம் ஆனா இடையில வந்து கொஞ்சம் பெரிய இடைவெளி விட்டுருக்கிறேன் பாருங்க பெரிய இடைவெளி ஒரு 4-5 தரம் ஸ்பேஸ் பார தட்டி 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 பெரிய இடைவெளி விட்டுருக்கிறேன் இதை சேவ் பண்ணி போட்டு நான் போய் அந்த ப்ரௌசருக்கு போறேன் ப்ரௌசருக்கு போய் அதை ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க அங்க ஸ்பேஸ் வந்திருக்கா வேற இல்ல ஏன் நான் என்ன மாதிரி அங்க இவ்வளவு பெரிய ஸ்பேஸ விட்டாலும் இங்க வந்து அது ஒரு ஸ்பேஸ தான் எடுக்குது ஆனா எனக்கு சில சந்தர்ப்பங்கள்ல எனக்கு ஓகே எனக்கு பெரிய இடம் விளைவு வேணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அங்க என்னத்தை பயன்படுத்தலாம் அங்க என்ன பயன்படுத்தலாம்ன்றதுக்கு உங்களுக்கு உதவ போற ஆள் தான் இந்த and sign போட்டு NBSP ஒரு கோலோன் அரைப்புள்ளி NBSP ஒரு கோலோன் அதை போட்டீங்கன்னா அது இந்த 5 எழுத்தும் என்னத்துக்கு சமனா இருக்குமென்று சொன்னா ஒரு இடைவெளிக்கு சமனா இருக்கும் நான் பிரேக்கபிள் ஸ்பேஸ் நினைச்சுக்கொள்ளுங்க NBSP ஒரு கோலோன் அப்ப நான் நீங்க அதை அப்ளை பண்ணி பார்க்க போறேன் சரி எனக்கு இடைவெளி வேணும்ன்றதுக்காண்டி நான் அங்க அத NBSP இதண்டு பாக்குறேன் அப்ப and sign NBSP okay colon and sign NBSP colon and sign NB non-breakable space SP colon சரியா ஓகேயா இப்ப இத சேவ் பண்ணிட்டு இத வழியா பாருங்க இடைக்கிடையில 3 இடைவெளி அளவு கொடுத்திருக்கேன் சேவ் பண்ணிட்டு நான் இந்த ப்ரௌசருக்கு போய் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் பாருங்க இடைவெளி வந்துச்சு கூட இடைவெளி வந்துச்சு அந்த இடைவெளி வரக்கு நான் என்ன செய்தேன்னா அந்த ஒரு சொற்கட்டமைப்பை பயன்படுத்தினேன் அந்த சொற்கட்டமைப்புக்கு என்ன பேர் NBSP தான் அந்த சொற்கட்டமைப்புக்குரிய பெயர் ஓகே இது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லி இருக்கு ஓகே இது என்னதுக்கு சொல்லி இருக்குன்னு சொன்னா உங்களோட சில உங்களோட பகுதி இதுகளை நீங்கள் எக்ஸ்ட்ராவா பார்த்து படிக்கிறதுக்கு அல்லது எக்ஸ்ட்ராவா நீங்க விளங்கி கொள்றதுக்கு பேச்சு செய்யல இதை பயன்படுத்தலாம் நீங்க பாருங்க இந்த சிஸ்டம் இப்படி இடைவெளி கொஞ்சம் கூடவா உங்களுக்கு வரும் அந்த இடைவெளி பயன்படுறதான் இந்த NBSP கோலோன் அடுத்த விஷயம் வந்து நாங்கள் என்னண்டு புல்லட்ஸ் போடுறதுன்னு பார்ப்போம் புல்லட்ஸ் போடுறதுன்னா ஒரு அடையாளக்குறி அல்லது நம்பரிங் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அடையாளக்குறி இல்லாட்டி நம்பர்ஸ் போடுறது என்னன்னு பார்ப்போம் நாங்கள் எதுவும் லிஸ்ட் டவுன் பண்ண போறோம்னு சொன்னா அங்க நம்பர் போட்டு தானே லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அந்த லிஸ்ட் டவுன் பண்றதுக்கு இங்க பயன்படுத்தப்படுறது ஆர்டர்ட் லிஸ்ட் அப்போ ஆர்டருக்கு ஓவையும் லிஸ்ட் எல்லையும் எடுத்தா OL அப்ப இங்க பாருங்க OL என்று போட்டுட்டு உள்ளுக்கு எழுதலாம் அதுல நாங்கள் டைப்பும் டிவைட் பண்ணலாம் எனக்கு என்ன மாதிரி நம்பர் போடணும் OL டைப் வந்து இவர் கொடுத்திருக்கிறார் ரோமன் இலக்கத்துல போடணும் மண்டபடியா ரோயல் டைப் சமன் ரோமன் இலக்கம் கேபிட்டல் ரோமன் ஐயா கொடுத்தோம்னா அது உள்ளுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம் அப்ப LI முதலாவது சிங்களம் தமிழ் முஸ்லீம் இருக்கிறாங்க அது என்ன அந்த மொழியில 1 2 3 4 அந்த மொழியில வந்திருக்கு அந்த நம்பர் ஸ்டைல வந்திருக்கு நீங்க என்னென்ன வகையில கொடுக்கலாம் இந்த எழுத்துக்கள்னு சொன்னா ஒன்று இந்திய அரபிய இலக்கம் வேண்டாம் எங்கட நாங்கள் பயன்படுத்துற டைப் இல்லாட்டி ABC என்ன நம்பர் சில பேர் போடுறோம் இல்லானே அப்படி போடலாம் இல்லாட்டி ஸ்மால் AB இல்லாட்டி கேபிட்டல் ஐ இல்லாட்டி ஸ்மால் ஐ அந்த ரோமன் இலக்கத்துலயும் ஸ்மால் கேபிட்டல் இருக்குதானே அதன்படி போடலாம் இது ஒன்றும் இல்ல என்ன OL ஆர்டர்ட் லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டம் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பாக்குறது அவ்வளவுதான் இப்ப நாங்கள் அதை இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா எங்கட இதுல ஓகே இத நான் கிளியர் பண்றேன் எனக்கு இது தேவையில்லைன்னு இருக்கட்டும் நாங்களே படிச்சதுன்னு இருக்கட்டும்
ஓகே, அதுக்கு கீழே நான் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட். அப்ப ஓஎல் இங்க நான் டைப் கொடுக்காம வெறும் ஆர்டர்ட் லிஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். ஓஎல் அதுல வந்து லிஸ்ட் ஐட்டம் வந்து ஓகே, இதை என்ன போடுவோம்? திஸ் இஸ் மை this is my this is my family ன்னு கொடுப்போம். ஓகே, அதுல வந்து முதலாவது வந்து இந்த ஃபேமிலியில இருப்பேன் சொல்ற மாதிரி சும்மா வைப்பேன். சின்ன ஓ ஃபாதர் லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். என்ன முதலாவது லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். அடுத்த லிஸ்ட் ஐட்டம் வந்து மதர் லிஸ்ட் ஐட்டம். அப்ப லிஸ்ட் ஐட்டத்துக்கு எல்ஐ போட்டுட்டு அதுக்குள்ள மதர் லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். ஓகே, அடுத்ததா வந்து ஒரு லிஸ்ட் என்ன போடுவோம்? லிஸ்ட் ஐட்டம் பிரதர் லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். ஓகே, அடுத்ததா போடுறேன் ஒரு லிஸ்ட். அடுத்த ஐட்டம் வந்து சிஸ்டர் லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். அடுத்த லிஸ்ட் ஐட்டம் வந்து மீ நான் அந்த லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். இப்ப லிஸ்ட் முடிஞ்சோன்னு நான் என்னத்தை முடிக்கணும்? இது எல்லாத்துக்கும் என்னத்துக்குள்ள நான் எழுதினான்? ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு. அப்ப அந்த ஆர்டர்ட் லிஸ்டா முடிக்கிறேன். இப்ப சேவ் பண்றேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரௌசருக்கு போறேன். இந்த ப்ரௌசருக்கு போய் இங்க வந்துச்சு. அது கொஞ்சம் சைஸை கூட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இங்க வந்துட்டு பாருங்க, நம்பர் போட்டு வந்திருக்கு. இப்ப நான் நம்பர் டைப் ஒன்றும் கொடுக்கல, அதனால அது டிஃபால்ட்டா என்னத்தை எடுத்திருக்குது? இந்த இந்திய அரபிய இலக்கம். நாங்கள் வளமையா பயன்படுத்துறோம் டிஃபால்ட்டா. நாங்கள் வளமை இந்த இலக்கங்களை தானே பயன்படுத்துறோம் நாங்கள். அதனால என்ன செய்திருக்கு? அது இந்த இலக்கங்களை எடுத்திருக்குது. சரியா? 1 2 3 4 5 போட்டு ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் ஐட்டம் முதலாவது இரண்டாவது போட்டு ஒரு ஆர்டர்டா லிஸ்ட் பண்ணி இருக்கு. இப்ப நாங்கள் வந்து இதுக்குள்ள வேற ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப அதுக்குள்ள போனோம்னு சொன்னா, இப்ப ஓஎலுக்கு வந்து நான் டைப் கொடுக்க போறேன். எனக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் லிஸ்ட் ஐட்டம் போட்டு தரணும் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு இன்வெர்டட் கமா பாருங்க, இன்வெர்டட் கமாக்குள்ள நான் ரோமன் இலக்கம் இப்படி ரோமன் இலக்கம் ஐன்னு தொடங்குறது ஐதானே முதல் அதுல தொடங்கணும் கொடுக்குறேன். அப்ப செலக்ட் பண்றேன், சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோலை சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரௌசருக்கு போய் அதை ரிஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, இப்ப நம்பர் என்ன ஸ்டைல்ல வந்திருக்கு? ரோமன் இலக்கம் 1 2 3 4 5 வந்திருக்கு. ரோமன் இலக்கத்துல வந்திருக்கு. ஓகே, இப்ப வந்து நான் இன்னொன்று விஷயம் சொல்லித்தரேன். இதுல வந்து ஓகே, இது இருக்கட்டும். அடுத்த நாங்க இது படிச்சுட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒரு லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் என்னன்னு போடுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க குழம்பிடுவீங்க. இப்ப இதை படிச்சுட்டு பாருங்க. இப்ப நான் இதுல வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் போட்டு காட்டினா அதுக்கு டைப்பும் மாத்தி காட்டினான். நீங்க டைப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் அதுல போடலாம், ரோமன் இலக்கத்துல போடலாம், கேபிட்டல் ஸ்மால் ரோமன் இலக்கத்துல போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக் கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து இங்க பாருங்க ஜூஎல்ன்னு இருக்குது. ஜூஎல்ன்னு சொன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட்னா அங்க வந்து நம்பர் போட்டு நாங்க ஆர்டரா 1 2 3 இங்க வந்து அன்ஆர்டர் ஆர்டர். அந்த ஆர்டர் 1 2 3 படி ஒரு ஆர்டர் இல்ல, ஆனா அங்க புல்லட்ஸ் போட்டிருப்பீங்க. இப்ப புல்லட்ஸ் வந்து நாங்க என்ன போடலாம்? டிஸ்க் போடலாம், சர்க்கிள் போடலாம், ஸ்கொயர் போடலாம், அப்படி டைப்ஸ் இருக்கு. சரியா? இப்ப இவையில என்ன முதல் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் தொடங்கி அதுக்கு புல்லட்ஸ் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு உள்ளுக்குள்ள இங்க பாருங்க லிஸ்டுக்குள்ள ஒரு லிஸ்ட், முதல்ல ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்டுக்குள்ள ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் போட்டிருக்கிறோம். நாங்களும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அப்ப எங்களோட நோட் பேடுக்கு போறேன். நோட் பேட்ல வந்து முதலாவது ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் நானு. அடுத்ததா வந்து நான் வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, அன்ஆர்டர்ட் லிஸ்டுக்கு என்ன யூஎல். ஓகே, அதுக்குள்ள வந்து லிஸ்ட் ஐட்டம் வந்து என்ன போட போறேன்? என்ன போடலாம்? எங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எங்களோட சப்ஜெக்ட்ஸ் போடலாம். இப்ப எங்களோட எக்ஸாம்ல இருக்கிறத நாங்கள் செய்து பார்ப்போம். தமிழ் சிங்களம்னு போடுறோம். தேவையில்லை, நாங்கள் சிம்பிளா இது 1 2 3 போடுவோம்.
நான் இந்த எடிட்டர் சாரி, நான் இந்த HTML-க்கு போறேன். HTML நான் டைப் பண்ணி வச்சுறதுக்குள்ள போறேன். லிஸ்டட் ஐட்டத்துக்குள்ள போறேன். இப்போ முதலாவது வந்து என்ன போடுவேன் நான், இதுல வந்து 1 உங்களுக்கு விடாங்க. அந்த லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். அதுக்குள்ள அடுத்த லிஸ்ட் ஐட்டம் தொடங்குறேன் 2. அந்த லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். அடுத்த ஒரு லிஸ்ட் ஐட்டம் தொடங்குறேன் 3. அந்த லிஸ்ட் ஐட்டத்தை முடிக்கிறேன். ஓகே, இப்ப எனக்கு இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட முடிக்கிறேன். முதல் இது பார்த்து நாங்கள் என்னது ஆர்டர்ட் லிஸ்ட் நம்பர் போட்டு நாங்கள் இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன். போய் அதை ரிஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, இங்க புல்லட்ஸ் போட்டிருக்கு. டிஃபால்ட்டா என்ன போட்டிருக்குது, டிஸ்க் போட்டிருக்குதா, இதை சொல்றது டிஸ்கண்ட் 1 2 3 என்று சொல்லி புல்லட்ஸா போட்டிருக்கு. அப்ப நான் புல்லட்ஸ் என்னன்னு போடுறேன், இப்ப டிஸ்கண்ட் போட்டு பார்ப்போம். அது ஒரே மாதிரி தான் வரும். பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இந்த HTML பேஜுக்கு நோட் பேடுக்கு போறேன். இதுல வந்து டைப் பண்ணி கொடுக்குறேன். டைப் ஈக்குவல்ஸ் சமன் டிஸ்க். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல தந்த மாதிரி டிஸ்க் கொடுக்குறேன். நீங்க பாருங்க, DISC டிஸ்க் கொடுக்குறேன். இப்ப டிஸ்க் நான் அங்க கொடுத்துட்டேன் தானே. இங்க பாருங்க, டிஸ்க் நான் கொடுத்துட்டு UL டைப் இப்படி இருக்கணும் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசருக்கு போய் அதை ரிஃப்ரெஷ் பண்றேன். இந்த மாற்றம் இருக்கா, இல்ல. அப்ப டிஃபால்ட்டா வாரது டிஸ்கும் ஒன்றுதான். அப்ப எங்களுக்கு டிஃபால்ட்டா போட்டு தர புல்லட்ஸ் என்ன டைப் புல்லட்ஸ், டிஸ்க் எங்களுக்கு டிஃபால்ட்டா அது போட்டு தருது. இப்ப நான் இன்னொரு டைப் மாத்துறேன், சர்க்கிள்னு மாத்துறேன் வைப்பேன். சர்க்கிள் சேவ் பண்றேன். சர்க்கிள்னு போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப நான் இந்த ப்ரௌசருக்கு போய் என்னுடைய ப்ரௌசருக்கு போய் இங்க பாருங்க, ரிஃப்ரெஷ் பண்ணிக்க என்னென்ன புல்லட்ஸ் மாறுது, டிஸ்க் ஷேப்பா மாறுது. இதுல இன்னொரு வகை இருக்கு. இல்ல பெருசா உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல, ஆனா 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற ஸ்கொயர் இருக்குது. ஓகே, சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு திருப்பி இதுல புல்லட்ஸ்ல வந்து பெருசா எங்களுக்கு இங்க ஆப்ஷன் இருக்காது. இங்க ஸ்கொயர் ஷேப்ல சதுர வடிவத்துல புல்லட்ஸ் வந்துச்சு. ஓகே, இது ஒரு டைப். அப்ப உங்களுக்கு இது வந்து மேல இருக்கிற இது மூலம் என்ன ஆர்டர்ட் லிஸ்ட். அதுக்கு டைப் சொன்னான் கேபிட்டல் ABCல நம்பர் போடலாம், ஆர்டர் பண்ணலாம். ரோமன் இலக்கம் கேபிட்டல் ஸ்மால்ல ஆர்டர் பண்ணலாம். மற்ற டிஃபால்ட்டா இருக்கிற நாங்கள் பயன்படுத்துற இலக்கம் அதை தவிர்த்து நீங்கள் இந்த இலக்கம்னு சொன்னா எல்லாமே ஒன்றுதான். இவ்வளவுல நீங்கள் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்ல ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒரு ஒரு புல்லட்ஸ் போட போறீங்கன்னு சொன்னா அங்க என்ன டிஃபால்ட்டா டிஸ்க் இருக்கும், DSC டிஸ்க் இருக்கும். இல்லைன்னா நீங்க சர்க்கிள் கொடுக்கலாம், இல்லாட்டி இதே மாதிரி ஸ்கொயர் கொடுத்து நீங்கள் அன்ஆர்டரா ஒரு லிஸ்ட எடுத்து கொள்ளலாம். ஓகே, இவ்வளவு நான் சொல்லிட்டேன். இனிமே நாங்கள் ஒரு லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இப்ப பாப்போம். இப்ப இதை மட்டும் பாருங்க, அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்டுக்குள்ள ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் என்னன்னு தயாரிக்கிறேன்னு பாப்போமா. ஓகே, அப்ப இதுக்குள்ள 1க்குள்ள இந்த 2க்குள்ள ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் எடுக்க போறேன். அப்ப இதுக்குள்ள போய் நான் என்ன டைப் பண்ணுவேன், ஆர்டர்ட் லிஸ்ட் OLன்னு டைப் பண்ணுவேன். ஆர்டர்ட் லிஸ்ட். அந்த ஆர்டர்ட் லிஸ்டுக்குள்ள என்ன ஐட்டம், ஓகே, ஆர்டர்ட் லிஸ்டுக்கு என்ன ஐட்டம் 1.1 சாரி 2.1. இது 2க்குள்ளான செய்யறேன். சும்மா இது அது உங்களோட விருப்பம். நான் இப்ப சொல்லி உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி இப்படியானதெல்லாம் போடுறேன்னா நீங்கள் அது வந்து எங்களோட தேவைக்கு ஏற்ப நாங்கள் எங்களோட என்ன மாதிரி நாங்கள் எங்களோட வெப் பேஜ் கிரியேட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டெல்லாம் செய்வோம். என்னென்ன வருதோ அங்க என்ன மாதிரி ஆர்டர் பண்ண வேண்டிய என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். இப்ப நான் சும்மா செய்யறேன் 2.2 அந்த லிஸ்ட முடிக்கிறேன். அடுத்த லிஸ்ட் ஐட்டத்தை தொடங்குறேன் 2.3. அந்த லிஸ்ட் ஐட்டத்தையும் முடிக்கிறேன். ஓகே, இப்ப நான் உள்ளுக்குள்ள தொடங்கின ஆர்டர்ட் லிஸ்ட முடிக்கிறேன். விளங்குதான்? இங்க பாருங்க, மேல இதே என்ன இவ்வளவு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் UL தொடங்கி இருக்கிறோம். அதுக்குள்ள லிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ள அந்த 2வது லிஸ்டுக்குள்ள என்ன செய்திருக்கிறேன்னா ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட தொடங்கி அன்ஆர்டர்ட் லிஸ்டுக்குள்ள ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட தொடங்கி அதுக்குள்ள ஐட்டம்ஸ் கொடுத்துருவேன். இது என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணி போட்டு நான் என்னுடைய ப்ரௌசருக்கு போய் ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க, இவ்வளவு புல்லட் மேல வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல வந்திருக்கு. அதுல 2க்குள்ள வந்திருக்கு பாருங்க. இது 2.1 2.3 இதுக்குள்ள வந்திருக்கு.
இது என்ன ஆர்டர்ட் லிஸ்ட். ஒரு ஆர்டர்ட் லிஸ்டுக்குள்ள இன்னொரு ஆர்டர்ட் லிஸ்ட். நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இதற்கு முதலாவது ஆர்டர்ட் லிஸ்ட் இப்ப ஒன்னோடர் லிஸ்டுக்குலாம் ஆர்டர் லிஸ்ட் கொண்டு வரலாமான்னு இல்ல. ஆர்டர் லிஸ்டுக்கு அன்ஆர்டர் கொண்டு வரலாம், அன்ஆர்டருக்கு ஆர்டர் கொண்டு வரலாம், அப்படியும் செய்யலாம். இப்ப மேல இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு, ஆர்டர் லிஸ்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் ஒரு இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட கொண்டு வரணும். இப்ப அன்ஆர்டர் லிஸ்ட கொண்டு வர. இப்ப ரெண்டாவது பிரதருக்குள்ள அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்டுக்கு ஒரு டைப்பும் கொடுப்போமே. டைப் ஈக்குவல்ஸ் சர்க்கிள். சர்க்கிள் போடணும் முன்னுக்கு. CLE சர்க்கிள். டைப் கொடுக்காட்டி டிஃபால்ட்டா என்னத்தை எடுக்கும்? டிஸ்கே எடுக்கும். அதுக்குள்ள வந்து நான் ஒரு லிஸ்ட் கொடுக்க போறேன். என்ன கொடுக்கலாம்? யங் பிரதர். அந்த லிஸ்ட முடிக்கிறேன். அடுத்த லிஸ்ட் வந்து எல்டர் பிரதர். சும்மாவா இந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பிறகு அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட முடிக்கிறேன். அப்ப இங்க என்ன வருது? ஒரு பெரிய ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வருது. ஓகே, இப்ப நான் இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன். போய் இதை நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க, ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு பாதமாக சிஸ்டம். அதுக்குள்ள ஒரு நாங்க இதில் புள்ள விட்டுட்டோம். இதுல புல்லட்ஸ் புள்ள இல்லை. என்ன புள்ளன்னு போய் பார்ப்போம். ஓகே, நான் வடிவா முடிக்கல ஏதோ உண்டு. ஓகே, இங்க பாருங்க இல்ல புள்ள. நான் தொடக்கத்துல ஸ்லாஷ் போட்டுட்டேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு ஷேருக்கு போய் அங்க போய் ஓகே, இங்க பாருங்க ஒரு பெரிய ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு. 1 2 3 4 போகுது. அதுக்குள்ள ஒரு சின்ன அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து புல்லட்ஸ் தான் நிக்குது. ஓகே, இதுதான் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டைல்ஸா ஒரே நேரத்துல செய்யறதுக்கு இந்த முறை எங்களுக்கு பயன்படுத்தப்படும். நாங்கள் எப்படியும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு லிஸ்டுக்கு இன்னொரு லிஸ்ட நாங்கள் கொண்டு வரலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் அல்லது டெபினிஷன் லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதுல வந்து அதுக்கு என்னென்ன ஒட்டுக்கள் பயன்படும், என்னென்ன டெக்ஸ்ட் பயன்படும்னா DL. அதான் ஒரு அந்த பட்டியல ஆரம்பிக்கல. இப்ப டேபிள் போன கிளாஸ் பார்த்த மாதிரி டேபிள்ல நிறைய விஷயம் இருக்கு. அது பிறகு சொல்லிடுறோம். இப்ப லிஸ்ட் பயன்படுத்த நாங்க தொடக்கத்துல OL UL போடுறோம் இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் நாங்க தொடங்கல வந்து DL தொடங்குவோம். அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உருப்படிக்கும் DT டேட்டா அடுத்து டிஸ்கிரிப்ஷன் டேட்டா டைட்டில் அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்குள்ள ஒரு DL ஆக தொடக்கம், அதுக்குள்ள DT, அதுக்கு DD என்று வரும். சரியா? இப்போ ஒவ்வொன்றும் என்ன மாதிரி வருது இங்க பாருங்க, இப்படித்தான் இருக்கு. இப்ப ஆக மேல ஆக தொடக்கத்துல இருக்கிற பெரிய ஒரு கேப் மாதிரி DL இருக்கு. DL டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் DL அதுக்குள்ள ஒரு டேட்டாவும் இருக்கும் பாருங்க. DT அந்த தலைப்பு அதுக்குள்ள ஒரு டேட்டாவும் வரும். இப்ப முதலாவது விஞ்ஞான பாடப்பிறப்புல பிரதான பாடம் போட்டுட்டு இப்ப என்ன அதுக்குள்ள என்ன விஞ்ஞானம், பௌதிகள், இணைந்த கணிதம், ரசாயனம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு டேட்டாவா இருக்கு. டிவிஷன் லிஸ்டுக்குள்ள ஒரு DTக்குள்ள ஒரு DD இருக்கு. நாங்கள் இதை கிரியேட் பண்ணி பார்ப்போம். எங்களோட நோட் பேடுக்கு போறேன். நோட் பேட்ல போயிட்டு இதை கிளியர் பண்றேன். உங்களுக்கு தெரியும் தானே, ஆல்ரெடி இருக்கிறதுல கிளியர் பண்ணிட்டு இதுல டைப் பண்றேன். இருக்கட்டும். ஓகே, ஓகே, நான் இந்த பாடியில டைப் பண்றேன். ஓகே, இதுல டைப் பண்றேன் என்ன, ஒரு டெபினிஷன் லிஸ்ட். அப்ப DL தொடங்குறேன். என்னண்டு DL தொடங்கி முடிக்கிறேன். ஓகே, அதுக்குள்ள ஒரு தலைப்புக்கு நான் என்ன போடுவேன்? DD இது போடுவேன். என்ன இப்ப DD தொடங்கி DD முடிக்கிறேன். அந்த ஒவ்வொரு DDக்குள்ளேயும் என்ன போடுவேன் நான்? ஒவ்வொரு DT டேட்டா டெபினிஷன் டைட்டில் ஒன்று டேட்டா போடுவேன். DD முதலாவது DD வந்து என்ன போடுறேன்?
டேட்டா முதல் தலைப்பு உண்டா வருமா, தலைப்பு தனி உண்டா வரும். அதுக்கு பிறகுதான் டேட்டா வரும். தலைப்பு வந்து நான் என்ன போடுறேன்டா, இங்க பாத்தீங்கன்னா தனியத்தான் தலைப்பு இருக்கும். ஓகே, இங்க பாருங்க மேல டிஎல்லுக்குள்ள டிடி என்றது தனி டெக், டி என்றது தனி டெக்கா, டிடிக்குள்ள டி வராது, டிடி என்றது தனி டெக், டிடி என்றது தனி டெக்கா. சரியா, நான் நோட் பேடுக்கு போறேன் திருப்பி. இப்ப டிடிக்குள்ள வந்து நான் தலைப்பு போடுறேன். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று தலைப்பு போடுவோம். ஓகே, அதுக்குள்ள முதலாவது வந்து 1 சும்மா போடுறேன். இங்க நீங்க பொருத்தமான கேப்ஷன்ஸ போட்டுக்கொள்ளுங்க. அதுக்குள்ள டிடி 2. ஓகே, இதே மாதிரி 2வது தொடங்குறேன். நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். நீங்க டைப் பண்ணி பழகினா நல்லா. அடுத்த செகண்ட தொடங்குறேன். 2வது டெஃபினிஷன். அதுல வந்து முதலாவது 1.1 1.2 இதுல வந்து 2.1 2.2 இருக்கண்டு வைப்பேன். நீங்கள் தேவையானதை போடுங்க. இதோட எங்கட டெஃபினிஷன் லிஸ்ட் தொடங்குறேன். அதுக்குள்ள முதலாவது டெஃபினிஷன் இருக்கு, அதுக்குள்ள டேட்டா இருக்குது. 2வது டெஃபினிஷன் இருக்கு, டேட்டா இருக்கு. ஓகே, சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரௌசருக்கு போறேன். ப்ரௌசருக்கு போய் அதை ரிஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க மேல இதெல்லாம் கீழே வந்தது மேல பாருங்க ஃபர்ஸ்ட் போட்டு தானே ஒரு முன்னுக்கு ஒரு இடைவெளி விட்டு அடுத்த கொண்டு வந்து இதுல போடுது டேட்டா. பாத்தீங்களா, நாங்கள் ஒன்றுமே செட் பண்ண இல்ல. தள்ளி வரணும் இல்ல பிரேக் விடணும் ஸ்பேஸ் விடணும் ஒன்றுமே நாங்கள் சொல்ல இல்ல. ஆனா தானாவே கீழே ஒரு பிரேக் வந்து இவ்வளவு இடைவெளி விட்டு இவ்வளவு இண்டெக்ட் ஸ்பேஸ் விட்டு அந்த டேட்டாவை எங்களுக்கு ஒரு அழகான முறையில ஷோ பண்ணுது. அப்ப நாங்கள் இதன் டேட்டா சம்பந்தமான ஒரு லிஸ்ட் தயாரிக்கணும்னா எங்களுக்கு இந்த டிடி அல்லது டிஎல் டெபினிஷன் லிஸ்ட் டிஎல் என்ற டேக் எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். ஓகே, இதை நாங்கள் பாவிக்கலாம் எங்களோட வெப் நாங்கள் கிரியேட் பண்ணிக்கல எங்களுக்கு தேவையான இடத்துல. அடுத்தது வந்து இப்படி நாங்கள் கொடுக்கல இந்த அவுட்புட் என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்க. இப்ப நாங்க பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்க அவுட்புட். சில உங்களோட எக்ஸாம்ல இருந்து இப்படி ஒரு கோடை தந்துட்டு இதுல அவுட்புட் எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்டு உங்களை எழுத சொன்னா நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, முதல் விஞ்ஞான பாடப்பிரிவுல பிரதான பாடங்கள்ன்றது ஒரு சரியான இன்டர்னோட பேஜ்ல ஒழுங்கான முறையில தொடக்கத்துல இருந்து பேஜின தொடக்கத்தின விளிம்புல அதாவது லெஃப்ட் சைடுனா இடப்பக்கத்துல இருந்து தொடங்குற இடத்துல இருந்தே தொடங்கும். அதுக்குள்ள வர ஒரு டிடிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயம் என்ன தலைப்பில இருந்து ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு குறிப்பிட்ட அளவு இடைவெளி விட்டு உள்ளுக்குள்ள லிஸ்ட் ஐட்டமா வந்து ஒன்று இருக்கும் அடுத்த எல்லாம். அப்புறம் நீங்க எப்ப அடுத்த டேட்டா டைட்டில் டிடி கொடுக்குறீங்களோ அது மட்டும் வர எல்லாம் என்ன டிடிக்குள்ள இருக்கிற எல்லாம் அப்படியே ஒரு ஒழுங்குல நேரா ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த ஒன்று இருக்கும். திருப்பி நீங்க ஒரு டிடி கொடுக்கலாம். அது என்ன அது தலைப்பு மாதிரி திருப்பி அதை கொண்டு முன்னுக்கு போட்டு வரும். பிறகு நீங்கள் டைப் பண்ணலாம் அதுக்கு கீழே ஒரு பாயிண்டா லிஸ்ட் பண்ணி கொண்டு வரும். இப்படியே எல்லாத்தையும் முடிக்க கடைசியா டிஎல் டேட்டா டெபினிஷன் லிஸ்ட்டை நீங்கள் முடிக்கல. அதோட அந்த இடைவெளி விட்டு டைப் பண்ற அந்த முறைகள் எல்லாம் முடிஞ்சு சாதாரண நிலைமைக்கு திரும்பும். ஓகே, இது அவுட்புட்டை தந்துட்டு உங்களுக்கு கோட் எழுத சொன்னாலும் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கோடை தந்துட்டு அவுட்புட் என்னன்னு கேட்டாலும் நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் வந்து ஆங்கர் ஒட்டுகள். ஆங்கர் அதாவது போன கிளாஸ் நாங்கள் பார்த்து நாங்கள் நினைக்கிறேன் ஏ ஒட்டு என்று சொல்வது ஏ வந்து ஆங்கர் என்றதை குறிக்கும். அதோட சேர்த்து HREF போடுவோம். அந்த ஹைப்பர்லிங்க்னு சொல்லுவோம். HREFல வந்து அது என்னத்துக்கு நாங்கள் ஒரு சொல்லோ ஒரு இமேஜ் ஒன்று கிளிக் பண்ணிக்க அது எங்க கூட்டி கொண்டு போகணும்ன்ற அறிவுறுத்துறதுக்காண்டிதான் இந்த ஆங்கர் டேக் பயன்படுத்தப்படும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏ பாருங்க AHREF. இப்ப நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஸ்டக் ஆயிருமெண்டோட சொல்லல ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி போன கிளாஸ் செய்து காட்டிட்டேன். இதுல இருக்கிற சில நோட்ஸை சொல்றதுக்காண்டி தான் கொண்டு வந்தேன். இத பாருங்க, இந்த HTML குறிமுறையில் ஒட்டினை உபயோகித்து யாதேனும் பாடம் சொல்றது டெக்ஸ்ட் சொல்லினோம். டெக்ஸ்ட் அல்லது படிமம் சொல்றது இமேஜ் சொல்லினோம். படிமத்துக்கு மீ இணை என்று சொல்றது என்ன ஹைப்பர்லிங்க். மீ இணை அதான் சொல்றது ஹைப்பர்லிங்க்.
அந்த ஹைப்பர்லிங்க் வழங்க முடியும். இந்த ஒட்டுடன் தொடர்புடைய பண்புகள் பல இருக்கு. முக்கியத்துவமான பண்பு தான் இந்த HRF. இந்த HRF வச்சுதான் நாங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பண்பு இருந்தாலும் இந்த HRF முக்கியமானது. இதன் மூலம் தொடர்புடைமை ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் தான் இப்ப நாங்கள் ஒரு இமேஜை கிளிக் பண்ணினா இது இங்க போகணும், இல்லாட்டி ஒரு பொதுவா டெக்ஸ்ட கிளிக் பண்ணிக்க அது இங்க போகணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்றது இதுதான். அப்ப நாங்க போன கிளாஸ் பார்த்து நாங்கள் கிளிக் பண்ணிக்கல ப்ளூல இருக்கும், கிளிக் பண்ணாம இருக்க ப்ளூல இருக்கும், கிளிக் பண்ணிக்க ரெட் ஆகும், எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பர்பிள் ஆகும். ஆல்ரெடி கிளிக் பண்ணா பர்பிளா இருக்கும் எல்லாம் கிளிக் பண்ணி செய்து பார்த்துனாங்க. இப்ப தியரி பாட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒட்டுன்றது ஆங்கர் ஒட்டு. அது வந்து ஒரு ஒன்றோட எங்களுக்கு இணைப்பு இணைப்புகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். இது வந்து இப்போ நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கு, நிறைய பண்புகள் இருக்கு. அதுக்குள்ள HRF பண்பு முக்கியமானது. அவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே. இப்ப பாருங்க, இதுல இந்த AHRF A என்று போட்டுட்டு டேக்குள்ள HRF HTTP www.president.gov.lk/president என்ற அட்ரஸ கொடுத்திருக்கிறோம். இப்ப பிரசிடென்ட் என்ன சொல்லாங்க வரைக்கும் பிரசிடென்ட் அந்த சொல்ல கிளிக் பண்ணி ஒரு ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணி வேற அப்பைக்குள்ள போய் அந்த சொல்ல கிளிக் பண்ணிக்கல அது வேலை என்ன இந்த வெப்சைட் www.president.gov.lk என்ற பேஜுக்கு அவையில கொண்டு போய் விடும். இதுதான் அதின் வேலை. அதாவது ஒரு இணைப்பு ஏற்படுத்திருக்கு. இப்ப உங்களோட பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு அந்த இணையதள பக்கத்துக்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு அதை கொண்டு வந்து காட்டுது. அதுதான் இந்த ஆங்கர் ஒட்டுலையும் HRF பண்புண்டையும் வேலையாக இருக்கும். ஓகே, அடுத்ததுக்கு போனோம்னா டேபிள். நாங்க ஆல்ரெடி போன கிளாஸ் பார்த்துட்டோம் டேபிள். என்னாலும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற விஷயங்களை இங்க பார்ப்போம். அது இன்னொரு அழகுபடுத்துற விஷயங்களை பார்ப்போம். இங்க டேபிளுக்கு பார்டர் கொடுக்குற சொன்னால் அதை விட என்ன இருக்குதுங்க, வித் இருக்கு, ஹைட் இருக்கு. அதை விட செல் பேடிங், செல் ஸ்பேசிங் இருக்கு. மற்றது border கலர் கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், பிஜி கலர். இப்ப உங்களுக்கு நான் வந்து செல் பேடிங், செல் ஸ்பேசிங் அது ரெண்டையும் விட்டுட்டு அது ரெண்டையும் உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்காண்டி அது ரெண்டையும் இக்னோர் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒரே வார்த்தை ஒரே ஷாட்ல சொல்லிட்டு மற்ற ரெண்டையும் தெளிவா தொடர்ச்சியா விளங்கப்படுத்துறேன். சரி, இப்ப நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஒரு சின்ன டேபிள் யூஸும் எக்ஸ்டெண்ட் யூஸ் எக்ஸ்டெண்ட் போட்டுட்டு செய்ய போறேன். டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன செய்யறேன், என்னுடைய நோட் பேடுக்கு போய் அங்க ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் நான் டிலீட் பண்றேன். எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆல்ரெடி செய்து பார்த்துட்டேன். இப்ப நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். டேபிள் ஓகே, டேபிள் கிரியேட் பண்ற விதம் போன கிளாஸ் சொன்னா, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். டேபிள் டேபிள் கிரியேட் பண்றேன். டேபிளுக்குள்ள என்ன வரும், ஒவ்வொரு ரோ வரும். அப்ப TR டேபிள் ரோ வரும். ஒவ்வொரு டேபிள் ரோக்குள்ளேயும் என்ன வரும், டேபிள் முதலாவது மட்டும் டேபிள் ஹெடிங் வரும். மிச்சத்துல எல்லாம் என்ன வரும், டேபிள் டேட்டா வரும். என்ன TD டேபிள் டேட்டா TD. நாங்கள் முதல் டெபினிஷன் லிஸ்ட் பார்த்த மாதிரி தான் இதுவும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். அதெல்லாம் தனியா வரும் கேப்ஷன். நான் இங்க அப்படி போடல. டேபிள் ரோ. ஓகே, 2 ரோ கிரியேட் பண்ணிட்டேன். முதலாவது ரோ ஹெடிங் வந்து போட போறேன் யூஸும் எக்ஸ்டெண்ட். 2வது ரோல வந்து படி நெல் எவ்வளவு கொண்டு போடுவோம், சுமார் 50,000 போடுவோம். 50,000 ஹெக்டேர்ஸ். அடுத்த 3வது ரோ வந்து போட போறேன் தேயிலை எவ்வளவு இருக்குது, ஒரு 100,000 ஹெக்டேர்ஸ். அடுத்து என்ன பார்த்துனாங்க அதுல, படி ரப்பர் 500, 190, 123 ரப்பர். என் நோட் பேடுக்கு போறேன். படி 500 இருந்தது.
மூன்றாவது குளத்துல மூன்றாவது ரோல என்ன இருந்தது? படி படி டீ. அடுத்தது வந்து ரப்பர் இருந்தது. ரப்பர் வந்து எவ்வளவு இருந்தது? 163 நினைக்கிறேன். ஓகே ஓகே, அது சொல்ல முக்கியம் இல்ல, சும்மா இதுக்கு. ஓகே, சேவ் பண்றேன். பாருங்க, டேபிள் தொடங்குறேன், டேபிள முடிக்கிறேன். டேபிளுக்கு முதலாவது ரோவில் என்ன இருந்தது? 2வது ரோ, 3வது ரோ, 4வது ரோ. ஹெடிங் முதலாவது ரோ ஹெடிங்கா இருக்கு, மிச்சமா இருக்கும், ஒரு டேட்டா இருக்கும். சேவ் பண்றேன், ஷேர் பண்றேன். என்னது, சாரி, எங்க என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன், ரிஃப்ரெஷ் பண்றேன், வந்திருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையும் TH போட்டுட்டேன், சாரி TD போடணும். பட் அது இங்க border வந்திருக்கா, border வேற இல்ல. அப்ப நான் செய்தது பிள்ளை. இப்ப அந்த எரரை நான் கரெக்ட் பண்றேன். இதுல எல்லாத்துலயும் TD போட்டுட்டேன் இல்ல, எல்லாம் ஹெடிங் இல்லையே, ஒன்று மட்டும் தானே ஹெடிங் பிள்ளை, முதலாவது மட்டும் தானே ஹெடிங், மிச்சம் எல்லாம் டேட்டா தானே. அதான் அது போல்டுல வந்தது எந்த பிள்ளை, அதை நான் கரெக்ட் பண்றேன். மிச்சம் எல்லாம் டேபிள் டேட்டான்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு போறேன், ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்களா, ஜூஸ் மிச்சம் எல்லாம் வந்துச்சு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை, எனக்கு border வேற இல்ல. எனக்கு இங்க border வேற இல்ல. டேபிள்னு சொன்னான், ஆனா border வேற இல்ல. ஏன் ஏனெண்டா இதுக்கு நான் border எப்படி இருக்கணும், border என்ன ஸ்டைல் இருக்கணும், எந்த எவ்வளவு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அளவுல இருக்கணும் எல்லாம் சொல்லல. அப்ப அது border போடாது. இப்ப இங்க borderக்கு என்ன செய்யணும், நான் border சமன் எவ்வளவு அளவுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப ஒரு பிக்சல் கொடுத்தோட இந்த அளவுல நிக்குது. பட் அந்த வித் ஹைட்டையும் நாங்கள் ஒருக்கா கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஒரே இதா கொடுத்து பார்ப்போம், வித் ஹைட் border. ஓகே, இந்த இதுக்கு போறேன், அதுல வந்து டேபிள் border equals நான் 5 கொடுக்குறேன், 5 பாயிண்ட் அளவுல வரும். அடுத்ததா வித் என்ன எவ்வளவு அகலம் இருக்கணும் கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன். ஓகே, ஹைட் AGHT ஹைட் சமன் அது ஒரு 600 கொடுக்குறேன் வைப்பேன். ஓகே, இப்ப சேவ் பண்றேன், ஃபுல்லா சேவ் பண்ணி போட்டு என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன். இப்ப ரிஃப்ரெஷ் பண்றேன், பாருங்க ஹைட் கொஞ்சம் கூடிட்டு தானே, 500ல நிக்குது, ஹைட் கூடிட்டு. அப்ப நான் திருப்பி போறேன், எங்க என்ன நோட் பேடுக்கு போறேன், ஹைட்டை குறைக்கிறேன் ஒரு 100 ஹார்ட். அதான் நாங்களை பாக்குறது. மற்றது இதுக்கு நான் அலைன் கொடுத்து பாக்குறேன், அலைன் ஈக்குவல் சென்டர். சேவ் பண்றேன், ப்ரௌசருக்கு போறேன். ஓகே, சென்டர்ல வந்துட்டு டேபிள் வந்து சென்டர்ல வந்துட்டு, ஹெடிங் வந்து TH கொடுத்தோடைய கொஞ்சம் நான் ஹெடிங்குக்கு வந்து என்ன செய்யுது, நான் ஒன்றுமே கொடுக்கறது இல்ல, போல்டு கொடுக்கல, சென்டர் கொடுக்கல, ஆனா போல்டா சென்டரா நிக்குதுன்னு TH கொடுத்தேன். நான் டேபிள் ஹெடிங்கன்னா அது தானே ஆட்டோமேட்டிக்கா நான் அதெல்லாம் செய்து கொண்டு வந்து எங்களுக்கு போடும். சேம் கீழே போர்டு பேடி எல்லாம் வந்திருக்குது, டேபிள் பேஜ் நடுவுல வந்திருக்கு, ஹைட் 100ல நிக்குது, வித் 500ல நிக்குது. ஓகே, borderம் 5 பாயிண்ட்ல எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. ஓகே, என்னுடைய எனக்கு இப்ப border வந்திருக்கு. முதல் border வந்ததா? இல்ல, border எனக்கு முதல் வரையில. ஓகே, அடுத்ததா வந்து இது என்ன பேக்ரவுண்ட் கலர் என்னன்னு மாத்திரன்னு பார்ப்போம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் கலருக்கு BG கலர், பேக்ரவுண்ட் பேக்ன BA கிரவுண்ட் GN எடுத்து பேக்ரவுண்ட் கலர் இப்படி. அதே மாதிரி border கலர் இப்படி, border கலர் சமன் BG கலர் சமன் போட்டிருக்கு. சரியா, இப்ப நாங்கள் நோட் பேடுக்கு போறோம். முதலாவது BG கலர் பேக்ரவுண்ட் கலரை கொடுத்து பார்ப்போம். BG color equals அவர் கொடுத்த மாதிரி yellow. ஓகே, அடுத்த border color COLOR ஜூவோர்ல border color green ன்னு கொடுக்கிறேன். ஓகே, இன்வெர்டட் கம்மாவை முடிக்கிறேன், சேவ் பண்றேன், என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன். ஓகே, இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் yellowல வந்துச்சு, border greenல வந்துச்சு. ஓகேயா, பேக்ரவுண்ட் yellowல வந்துச்சு, border greenல வந்துச்சு. ஓகே, இதுதான் சிம்பிள் திங். ஓகே, நான் இங்க நாங்கள் திருப்பி எங்களோட நோட் பேடுக்கு போறேன். border 5 வித் 500 இருக்குது, ஹைட் 100 இருக்குது, சென்டர்ல இந்த
டேபிள் சென்டர்ல கொண்டு விட்டுறேன் நான். இந்த டேபிள் பேக்ரவுண்ட் கலர் பிஜி கலர் ஜெலோவா இருக்குது, border கலர் எல்லாம் கிரீனா இருக்கு. இவ்வளவு கிளியர் தானே, இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அடுத்ததான் நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேஜ்ல இங்க பாருங்க, செல் பேடிங் செல் ஸ்பேசிங் ரெண்டு விஷயம் இருக்கு. செல் பேடிங்ன்றது செல்லுக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு எழுத்து எழுதுறோம் தானே பிள்ளைகள், ஒரு டைப் ஏதோ டெக்ஸ்ட் இருக்கு தானே, அந்த டெக்ஸ்ட் அந்த பாக்ஸை விட பாக்ஸோட இவ்வளவு தூரம் ஸ்பேஸ் விட்டு இருக்கணும். அதாவது போர்டருக்கும் அந்த செல்லுக்கும் இடையில நான் அவ்வளவு இடைவெளியை மெயின்டைன் பண்ணணும் மட்டும்தான் செல் பேடிங். அது என்னன்னு கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லித்தார். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்கல அது விளாங்க என்னடா இது செல் பேடிங் இப்ப யோசிக்காங்க. இப்ப கொடுக்குறேன், கடைசியா கொடுக்குறேன். செல் பேடிங் ஈக்குவல்ஸ் குறைவா கொடுத்து காட்டுறேன். இப்ப 10 கொடுக்குறேன். செல் பேடிங் 10 பாயிண்ட் தான் கொடுக்குறேன். சரியா, ப்ரௌசருக்கு வரேன், ரிஃப்ரெஷ் பண்றேன், பாருங்க எவ்வளவு இருக்குது. ஒவ்வொரு செல்லும் எவ்வளவு பெருசுட்டு பாருங்க. இப்ப இந்த படி என்ற சொல்லுக்கும் எங்களோட border இருக்குதுல்ல, borderக்கு முடியல 10 பாயிண்ட் இருக்குது. இங்க பாருங்க, இதுல 10 இருக்குது, இதுல 10, இதுல 10. இஞ்சால செல் இஞ்சால பாக்கல, ஏன்னா அது மொத்தமா எங்கட வித்துக்கு ஏற்ற மாதிரி நிக்கும். அதை விடுங்க. மேல கீழே இடப்பக்கம் எல்லாம் என்ன 10 பாயிண்ட்ல நிக்குது. செல்லுக்கும் எங்களோட borderக்கும் இடையிலான இடைவெளி அப்படி இருக்கு. ஓகே, இப்ப நான் இன்னும் கொஞ்சம் கூட்டுறேன். இந்த நோட்பேடுக்கு போய் முதல் 10ல சொன்னான், இப்ப 30 கொடுத்து பாக்குறேன்னு எப்படி இருக்குன்னு பாப்போம். 30 கொடுக்குறேன். ஓகே, 30 சேவ் பண்றேன். செல் பேடிங் 30 சேவ் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு போறேன். ஓகே, இப்ப இது செல் பேடிங் எத்தனை இருக்கு, எப்படி இருந்தது 10 இருக்கைக்கு எப்படி இருந்தது. நான் அதை ரிஃப்ரெஷ் பண்றேன், 30 கொடுத்தேன். இப்ப பாருங்க இப்படி பெரிய இடைவெளி வந்துட்டு, மேல 30, இஞ்சால மேல 30, இஞ்சால 30, இஞ்சால 30 வந்துட்டு. படி இப்படி பறக்கலாம். மேல 30 இருக்குது, இஞ்சால 30 இருக்கு, இஞ்சால 30 இருக்கு, இஞ்சா 30, இஞ்சா 30, 30 பாயிண்ட் பேடிங். இது என்னது, செல் பேடிங். அப்ப மேலம் ஒவ்வொரு பக்கம், அதாவது நடுவில் இருக்கிற எழுத்துக்கும் இந்த borderக்கும் இடையில 30 பாயிண்ட் இடைவெளி விட்டு தரும். அதான் என்ன, செல் பேடிங். நான் இதை குறைக்கிறேன் சும்மா 5 சொல்லி. அடுத்ததா செல் ஸ்பேசிங் பார்ப்போம். செல் SPACING ஸ்பேசிங் ஈக்குவல் 10 பாயிண்ட். இது அதே மாதிரி 10 பாயிண்ட் கொடுத்து முதல்ல உங்களுக்கு சொல்லித்தா. செல் ஸ்பேசிங் என்ன மாதிரி மாறுது உங்களோட டேபிள்னு பாருங்க. உங்களோட டேபிள் இங்க இருக்குல்ல, முதல்ல இப்படி இருந்தது. இப்ப பாருங்க என்னென்ன செல் ஸ்பேசிங் என்ன செஞ்சிருக்குது. இந்த செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் இடையிலான இடைவெளியை என்னது நான் கொடுத்த 10 பாயிண்ட்ல வச்சிருக்கேன். இதுல 10, இதுல 10, இதுல 10, எல்லா பழமிடமும் 10. ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில உங்களுக்கு 10 பாயிண்ட் இடைவெளி இருக்குது. செல்லுக்குள்ள இல்ல, செல்லுக்கு வெளியிலேயும் இந்த border அடுத்தடுத்த செல்லுக்கும் டேபிள் borderக்கும் இடையில 10 பாயிண்ட் இடைவெளியை விட்டு தந்திருக்கு. உங்களுக்கு விளங்குதா? செல்லுக்குள்ள இல்ல, வெளியில. இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் முடியல, இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் முடியல, இந்த செல்லுக்கும் இந்த மொத்த டேபிள் borderக்கும் முடியல. எல்லா இடத்துலயும் எத்தனை 10 பாயிண்ட் தந்திருக்கு. இப்ப நான் அதை கொஞ்சம் கூட்டி காட்டினா உங்களுக்கு விளங்கும். இப்ப இதை 30 பாயிண்ட் ஆகும். செல் பேசிங்க 30 பாயிண்ட் ஆகி சேவ் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு இப்ப பாருங்க வர்றேன், எல்லா இடம் 10 பாயிண்ட் இடைவெளி இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப 30 பாயிண்ட். இப்ப இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் இடையில இடைவெளி 30, இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கு 30, இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கு 30, இந்த செல்லுக்கும் borderக்கும் இடையில 30, இந்த செல்லுக்கும் borderக்கும் இடையில 30, எல்லா இடம் 30 இடைவெளியில எல்லாம் இருக்கு. இதுதான் செல் பேடிங். செல்லுக்குள்ள ஒரு எழுத்துக்கும் அந்த bordersக்கும் இடையிலான இடைவெளி. செல் ஸ்பேசிங்ன்றது ஒவ்வொரு செல்ஸுக்கும் அதோட bordersக்கும் இடையிலான இடைவெளி. இதுதான் முக்கியம் செல் பேஸ். இப்ப மட்டும் இல்ல, நீங்க பெரிய வெப் பேஜ் கிரியேட் பண்ணி டிசைன் பண்ற நேரத்துல இந்த பேடிங் ஸ்பேசிங் முக்கியமான ஒரு ஆக்களா இருப்பீங்க. சரியா, பேடிங் அண்ட் ஸ்பேசிங். ஓகே, இதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்ததான் நாங்கள் இதுல பார்க்க போறதுன்றது டேபிள் ஒட்டுக்கள். கேப்ஷன் என்றது தலையங்க மாதிரி தான் போடுறது. மற்றது டேபிள் border கலர் சொல்லினான், பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்டுக்கு பதிலா இங்க பாருங்க, பேக்ரவுண்டுக்கு பதிலா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், இமேஜும் கொடுக்கலாம். பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுக்குறேன்டா பிஜி கலர், ஆனா இமேஜ் கொடுக்குறேன்னா இங்க பேக்ரவுண்ட் சமன் இமேஜ் பேரை கொடுத்தா சரி. ஓகே, அடுத்தது கோல்ஸ்பேன் ரோஸ்பேன் இருக்குது. இப்ப நான் படிக்க போறேன், சொல்ல போறேன்
கொல்ஸ்பேன் கொல்ஸ்பேன்டா என்னண்டா பிள்ளைகள் இந்த எக்ஸல்ல நீங்கள் படிச்சிருப்பீங்களோ என்னது மெர்ஜ் செல் அதுதான் இங்க கொல்ஸ்பேன். இங்க பாருங்க கொல்ஸ்பேன்டா என்னண்டா இப்படி வரும். இங்க பாருங்க கீழே வந்து என்னது 2 செல் சேர்ந்து இருக்கு. ஆனா மேல பாருங்க ஒன்றாகி நிக்குது. என்ன ஒன்றாகி நிக்குது? இங்க பாருங்க அதுக்கு பயன்படுத்தப்பட்டது கொல்ஸ்பேன் 2. கொல்ஸ்பேன் 2 என்ன 2 கொலத்தை ஒண்டாடு. அதான் கொல் ஸ்பேன் ஒண்டா ஸ்பேன் ஒண்டாடு கொல் ஸ்பேன் அத மெர்ஜ் பண்ணி ஒண்டாடுன்னு சொல்லிருக்கு. சரியா? கொல் ஸ்பேன் அதான் நீங்க சொல்லிருக்கு. அப்ப நாங்க அதை கொண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க என்னுடைய நோட் பேடுக்கு போறேன். ஓகே இங்க வந்து எல்லாத்தையும் மஞ்சாக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஓகே இப்ப வந்து நான் ஒரு இது எல்லாத்துக்கும் மேல எக்ஸ்ட்ராவா ஒரு குளம் போறேன்னு வைங்களேன். அப்பதான் உங்களை சொல்லிக்கலாம். எக்ஸ்ட்ராவா இதுல எல்லாத்துக்கும் மேல ஒரு ரோ போடுறேன். அந்த ரோவில ஒரு பெரிய தலையங்கம் போட போறேன். என்ன தலையங்கம் போட போறேன்னு சொன்னா எக்ஸ்போர்ட் கல்டிவேஷன் ஏதோ உண்டு சும்மா ஒரு ஹெடிங் போறேன். சரியா? இப்ப இது இந்த தலையங்கம் ஒன்றுதான். ஆனா இங்க கீழே எல்லாமே எத்தனை குளம் இருக்கு? 2 குளம் இருக்கு. அப்ப தலையங்கம் 2 குளத்துக்கும் பொதுவா எனக்கு நிக்கணும். இங்க பாருங்க ஒவ்வொரு ரோவிலையும் எத்தனை டேட்டா இருக்குது? 2 டேட்டா இருக்குது, 2 டேட்டா எல்லாத்துலயும் 2 டேட்டா இருக்கு. இதுல ஒரு டேட்டா தான் இருக்கு. அப்படியே விடலாமா? 2க்கும் பொதுவா மேல நிக்கணும். இது ஒரு பிள்ளையான டேபிள். இதை அப்படியே ரன் பண்ணினா எங்களுக்கு ஒழுங்கான அவுட்புட் கிடைக்காது. இப்ப ரன் பண்ணி காட்டுறேன் நேரம் போது. ஓகே இப்ப அதனால நான் என்ன செய்வேன்? இது ரெண்டையும் ஒண்டாக்குறேன் என்ன கொலம் 2ஐயும் அதான் கொலம் 2ஐயும் ஸ்பேன் ஒண்டாக்கு. அதான் சொன்னான் என்ன கொல் ஸ்பேன். எத்தனை குளத்தை உண்டாக்கு? 2 குளத்தை உண்டாக்கு. விளங்குதா? 2 கீழே வார 2 குளத்தை நீ உண்டாக்குன்னு சொல்லிட்டு. சரியா? சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் என்னுடைய ப்ரௌசருக்கு போறேன். ப்ரௌசருக்கு போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே இங்க பாருங்க இங்கால ஒரு கொலாம் ஜூஸ் இருக்குது, இங்கால எக்ஸ்டெண்ட் ஒரு கொலாம் இருக்குது. இங்க கல்டிவேஷன்ன்றது என்ன செய்யுது? 2 குளத்துக்கும் பொதுவா வந்து நிக்குது. பாருங்க 2 குளத்துக்கு பொதுவா வந்து நிக்குது. அப்ப இதுக்கு என்ன பயன்படுத்தினான் நான்? கொலம் 2க்கும் பொதுவானதுக்கு கொல் ஸ்பேன். அதே மாதிரி ரோ ஸ்பேன் இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் ரோ ஸ்பேன் எப்படி இருக்குமென்னு சொன்னா ஓகே இது கொல் ஸ்பேன். அடுத்தது ரோ ஸ்பேன். இங்க 2 ரோ போகுது. 2 ரோக்கும் பொதுவா இது நிக்குது. 2 ரோ போகுது. இங்க ஒரு ரோ இங்க ஒரு ரோ. இது 2க்கும் பொதுவா நிக்குது. அது என்னன்னு செய்யறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்ப என்னுடைய நோட் பேடுக்கு நான் போறேன். எக்ஸ்ட்ரா ஒரு ரோ போடட்டா? என்ன ரோ போடலாம்? காஃபி போடுவோம். அப்ப ஓகே இப்ப நான் என்ன சொல்றேன்டா இந்த ரப்பரும் காஃபியும் இந்த 1,163,000 ஹெக்டேர்ல தான் விளையுது. 2க்கும் பொதுன்னு சொல்றேன். 2க்கும் பொது. அப்ப ரப்பருக்கும் காஃபிக்கும் அது பொதுவா தான் வரப்போகுது என்று சொல்றேன். அப்ப என்ன சொல்லுவேன்? இந்த கடைசியில இருந்து ஒன்றை தூக்கிடுவேன். எனக்கு வேண்டாம். ஏன்? இதுக்கும் அதுக்கும் பொதுவா தான் வரப்போகுது. 2 டைப் பண்ண தேவை. இங்க பாருங்க இங்கேயும் ஒரே ஹெக்டேர், இங்கேயும் ஒரே ஹெக்டேர். அப்ப நான் பொதுவா போட போறேன். என்ன செய்யறேன்? அதை அழிக்கிறேன். அழிச்சிட்டு இங்க வந்து என்ன செய்யறேன்? 2 ஒண்டாக்குன்னுட்டு ரோ ஸ்பேன் ஈக்குவல் 2. இப்ப இது எங்களுக்கு வேலை செய்யணும்னு பாப்போம். நான் அதே மாதிரி செய்தேன். நான் எப்படி ரோ ஸ்பேன் செய்த மாதிரி செய்தேன். ஆனா இது எனக்கு ஒர்க் பண்ணுதோன்னு பாப்போம். ஓகே இங்க பாருங்க ரப்பருக்கும் காஃபிக்கும் ஒரே பாயிண்ட் ஒண்டா வந்துச்சு. ஓகே இதுக்கு தனித்தனி ரோவா இருந்தது. இங்க ரப்பருக்கு போட்டதே நான் காஃபிக்கும் சேர்த்து எடுத்துட்டேன். ஏன் ரப்பருண்டையில போய் சொன்னான் 2 குளம் ரோவை ஸ்பேன் பண்ணி 2 கடு இந்த ரோக்கும் இந்த ரோக்கும் அடுன்னு சொன்னபடியா அது என்ன செஞ்சுட்டு 2 எடுத்துட்டு. அப்ப நீங்க கவனமா இருக்கணும் என்னத்துல முதல் தரம் ரோ ஸ்பேன் 2 கொடுத்து போட்டு அப்புறம் அடுத்ததுலயும் வந்து இன்னொரு டேட்டா போட்டு விட்டீங்கன்னா அதுக்குள்ள விடுமே. ஆல்ரெடி 2 இங்க எடுக்க சொல்லி இருக்குது. அப்புறம் இங்க ஒன்று இருந்தா தானே அதையும் சேர்த்து எடுக்கும். இங்கே மட்டும் போட்டு விட்டீங்கன்னா அதுக்குள்ள விடுமில்ல.
அப்ப முதலாவது ரோல 2 இருக்குது. அந்த ரோல முதலாவது ரோ வரைக்குள்ள சொல்லுது என்ன? முதலாவது டேட்டா. அடுத்த வார ரோவை நீ ஏன் எடுக்கணும்? அப்ப அடுத்த வார ரோவில் என்ன? 2வது டேட்டா இல்ல. ஏன்? முதலே சொல்லிட்டீங்க நீங்க 2க்கு போதுவன். அதனாலதான் இது. ஒன்று கோல் ஸ்பேன் இங்க இருக்குது. அடுத்தது ரோ ஸ்பேன். ஓகே. கோல் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன். இதை நீங்கள் பிராக்டிகலா செய்து பார்க்க தான் விளங்கும். மேல இருக்கிறது என்ன? கோல் ஸ்பேன் 2 கொலத்துக்கு பொதுவா இருக்கு. இது என்ன? ரோ ஸ்பேன் 2 ரோக்கு பொதுவா இருக்கு. இவ்வளவுதான் எங்களோட HTML பொறுத்தவரைக்கு முக்கியமான விஷயங்கள். இனிமே நீங்கள் இப்படியான எக்ஸசைஸ நீங்களே சொல்லிருப்பேன். இதுல பாருங்க, இதுல எத்தனை இந்த ரோ 1 செல் 1 எத்தனைக்கு பொதுவா இருக்கு? அப்ப இதுல நான் என்ன கொடுத்துருக்கணும்? ரோ ஸ்பேன் 2. ஏன் இது 2க்கும் பொதுவான ரோ ஸ்பேன் 2. இந்த கடைசியா இருக்கு பாருங்க, ரோ 3 செல் 1. அது எத்தனைக்கு போகுது? 3 கோலத்துக்கு போகுது. அப்ப இங்க நான் என்ன கொடுத்திருப்பேன்? கோல் ஸ்பேன் 3 கொடுத்திருப்பேன். ஓகே, விளங்குதானே? இதே மாதிரி தான் நீங்கள் செய்ய போறீங்க. உங்களோட பிரச்சனை, உங்களுக்கு தேவையான ஐடியா இருக்குது. இதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்து பிராக்டிஸால உங்களால செய்யலாம். உங்களால நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்க கிரியேட்டிவா நீங்களே நிறைய தான் பேசிக். இதை வச்சு கிரியேட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகே, குட் பை அண்ட் தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.